கிறிஸ்துவின் சபை 4வது முதல் குறுக்கு தெரு, டாக்டர் காணிநகர், நெசப்பாக்கம், சென்னை. ஹல்லேலூயா. போதகர் எட்வர்ட் ஜே. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஹல்லேலூயா. இந்த வலைத்தளத்தின் மூலமாய் பார்க்க போகிற உங்களையும் கூட கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் வேதத்திலிருந்து நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தரோ உண்மையுள்ளவர். ஆமாம், தீமைகளில் இருந்து விலக்கி காத்துக்கொள்வார். இந்த தீமை எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது, எந்த சூழ்நிலையில் வரும் என்று தெரியாது. இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வர்றோம். இதற்கு ஒரு மனிதனை ஆதாரமாய் வைத்து நம்ம பார்த்து கொண்டு வர்றோம். யாரை பார்த்து கொண்டு வர்றோம்? யாக்கோபை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வர்றோம். அதில் அந்த 28:15 ஆதியாகமத்தை வாசிப்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இதை இங்கே நல்ல ஒரு வாக்கா யாக்கோபுக்கு கொடுக்கிறார். ஆனால் இவன் தொடர்ந்து வரும்போது நம்ம 21வது வசனத்தை பார்த்தோம். தொடர்ந்து வாசிங்க. 21. என்னை தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால். ஆமாம், நான் என் தகப்பனை ஏமாற்றி விட்டு என் அண்ணனை ஏமாற்றி விட்டு இங்கிருந்து நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். நான் சமாதானத்தோடு கூட என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு திரும்பி வருவேனே ஆனால், என்னை அவர் திரும்ப சமாதானத்தோடு கொண்டு வருவாரே ஆனால், அப்போ அப்படி கொண்டு வரலன்னா தேவன் இருக்க மாட்டாரு. இதுதான் இவனுடைய விசுவாசம். இதுதான் இவனுடைய விசுவாசம். அதனால்தான் அவன் யாராக இருந்தான்? எத்தனா இருந்தான்? ஏமாத்துக்காரனாக இருந்தவன். தட்டி வீழ்த்துவோன் அப்படின்னு ஒரு அர்த்தம் அவனுக்கு இருக்குது. தட்டி வீழ்த்துவோன்னு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? பிள்ளைகளுக்கு சொன்னால் தெரிகிற மாதிரி சொல்றேனே, அது ஆணோ பெண்ணோ எல்லாருக்கும் தான். அது யாராவது ஓடிக்கிட்டே இருந்தாங்கன்னா உட்கார்ந்துருக்கிறவங்க என்ன செய்வாங்க? என்னப்பா செய்வீங்க? ஒன்றும் செய்ய மாட்டீங்களோ? ரொம்ப நல்லவங்கப்பா நீங்கள்லாம். என்னப்பா செய்வீங்க? காலை வைப்பீங்கள்ல, அவர் நல்லவர், அவர்லாம் செய்ய மாட்டார். ஆமாம், அப்படி நினச்சிக்கிறாத. அவர் செய்ய மாட்டார், ரொம்ப நல்லவர். என்னம்மா, எப்படி செய்வீங்க? ஓடுறவங்களுக்கு இடையில காலை நீட்டுவீங்க, அவங்க தடிக்கி. அதான் தட்டி வீழ்த்துவோன் அப்படின்னு அர்த்தம். அது இந்த தட்டி வீழ்த்துவோன் இன்னும் ஒரு அர்த்தம். தட்டி வீழ்த்துவோனுக்கு இன்னும் ஒரு அர்த்தம் என்னன்னா, எதிர்பாராத சூழ்நிலையில் அந்த பிரச்சனையை கொடுப்பது. ஒருத்தன் வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. யாரும் நம்ம மத்தியில் காலை நீட்டிடுவாங்கன்னு நினச்சி வந்துகிட்டு இருப்பாங்க? இல்லை. திடீர்னு ஒருத்தன் காலை நீட்டினான்னு சொன்னால், கையை நீட்டினா அவங்களுக்கு அந்த விழுக மாட்டாங்க. ஆனால் காலை நீட்டினா காலை தட்டி அவங்க விழுவார்கள். அப்போ இது இது திடீரென்று நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எப்போ வரும் என்று தெரியாது. இப்போ இந்த யாக்கோபுக்கு தட்டி வீழ்த்துவோன் என்று ஒரு பெயர் கூட இருக்கிறது. ஏன்னா இவன் இப்படிப்பட்ட ஆளுதான். அப்புறம் அவனுக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்கும்? அர்த்தம் இங்க சொல்றான். அவர் என்னை திரும்ப சமாதானத்தோடு கொண்டு வருவாரே ஆனால்.
சமாதானத்துக்குரிய வழிகளில் இவன் இருந்தானா? இல்லை. இவன் சமாதானத்துக்குரிய வழியில இவன் இல்லை. ஆனா அவன் நினப்பு மட்டும் என்ன? நான் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபமெல்லாம் சில நேரம் அப்படித்தான் இருக்கும். எனக்கு அவர் கொடுக்கட்டும், நான் திரும்ப கொடுக்குறேன். ஏதோ ஒன்று அவர் எனக்கு கொடுத்தா நான் கொடுக்குறேன், அவர் கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டேன். உலையில் அரிசி போட்டால் தான் சோறு வரும். அரிசி போடாமல் பாத்திரம் தூக்கி வச்சு தண்ணியை மட்டும் கொதிக்க விட்டுக்கிட்டுனா தண்ணி தான் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அதில் என்ன போடணும்? அரிசி போடணும். அப்போ தான் நமக்கு ஆகாரத்துக்குரிய அந்த சாப்பாடு வரும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அரிசியெல்லாம் போட மாட்டேன், எனக்கு என்ன வரணும்? சாப்பாடு வரணும். அப்போ தான் நீ தேவன் நம்புவேன். இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர் இரக்கம் உள்ளவர், இருந்தாலும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவர், அதை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். மறந்துடாத. எனக்கு இருந்தா கொடுத்துருவேன்னு சொல்றது ஒரு பகுதி. இந்த வார்த்தை எப்போ வரும் தெரியுமா? இல்லாத போது வரும். இருந்த ஒன்று வந்துருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? கொடுக்க மனசு வராது. இல்லாத போது சொல்லுங்கப்பா, என்கிட்ட இருந்தால் நான் எப்படியெல்லாம் பண்ணிடுவேன் தெரியுமா? அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், ஆனை ஆக்கிடுவேன், பூனை ஆக்கிடுவேன், கழுதை ஆக்கிடுவேன், குதிரை ஆக்கிடுவேன், நண்டாக்கிடுவேன், நரி ஆக்கிடுவேன், எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மனசு வராது. இது மனிதருடைய இயல்பு மாத்திரமல்ல, அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனநிலையுமே இதுதான். நான் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் என்று சொல்லுவேன். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனநிலையும் இதுதான். ஏன்னா இதுதான் இவனுக்கு இங்கே இருந்துச்சு இல்லையா? இவனுக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஆபத்து ஒன்று இங்கே வந்துடல, பெரிய ஆபத்து ஒன்று உனக்கு வந்துடல. அதே சமயத்தில் நீங்கள் தானியேல் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து நம்ம வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? எங்கள் தேவன் எங்களை உமது கைக்கு தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். யார்கிட்ட யார் சொல்றது? இத ராஜாட்ட கூஜா சொல்றது. ஆமா, அவங்க கூஜா தாங்க. அவங்க அடிமைகள், சொந்த தேசத்தில் அடிமை இல்லை, அந்நிய தேசத்தில் அடிமைகளாய் இருக்கிறாங்க. அந்நிய தேசத்தில் அடிமைகளாய் இருக்கிறார்கள். சொந்த தேசமும் கிடையாது, சுதந்திரமாகவும் இல்லை. ஆனால் அங்கே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அந்த அடிமையாய் இருந்தாலும் அவர்களுக்கு அங்கே ஒரு உயர்வு இருக்கிறது. அடிமையாய் இருந்தாலும் அங்கே இவர்களுக்கு பதவி உயர்வோடு கூட ஒரு மேலான மேன்மையான நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில தான் அந்த ராஜாவை பார்த்து தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆமா, நீ இந்த நெருப்புல தூக்கி போட்டாலும் எங்களுக்கு அதை குறித்து கவலை இல்லையா? எங்களை தப்புவிக்க எங்கள் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். நல்ல ஒரு விசுவாச அறிக்கை இங்க செய்யறாங்க. நீ தூக்கி போட போறியா? போடு, எங்களுக்கு அதை குறித்து கவலை இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில வரும்போது, அப்படியே அவர் தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலே வணங்க மாட்டோம் என்று ஒரு தீர்மானத்திற்குள்ள வர்றாங்க. நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று ஒரு தீர்மானத்திற்குள்ளாய் கடந்து வருகிறார்கள். அது அவர்களுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தின்படிதான் கர்த்தர் அங்கே அவர்களை காத்தார். 3 பேரை தூக்கி போட்டாங்க, 4 பேரை உள்ள நடந்துகிட்டு இருக்கிறாங்க.
எந்த இடத்துல? நில வெளிச்சத்தில் நடக்கிறாங்களா? எந்த இடத்துல நடக்கிறாங்கன்னு தெரியுமா? எந்த இடத்துல நடக்கிறாங்க? நான் எங்கே பார்த்து கேட்டால் எங்கே சொல்கிறீங்க? எந்த இடத்துல தெரியுமா? எந்த இடத்துல நடக்கிறாங்கன்னு? நாங்கள் நடக்கலை, எங்கே தெரியும்? அக்கினி கிணத்துக்குள்ளே நடக்கிறாங்க. சூளைன்னு சொன்னால் அன்றைக்கி தெரியாது. அக்கினி கிணத்திற்குள்ளாய். கிணறுனா இப்போ நம்ம வீட்டுகளில் அந்த 1.5 அடி இருக்கு, அந்த கிணறு இல்லை. அது பெருசாக நம்ம சபைக்காரனும் பெருசாக இருக்கும், சபையை காட்டிலும் பெரிதாக இருக்கும். அது ஃபுல்லாக, இது ஃபுல்லாக நெருப்பு, மேலே வரைக்கும் நெருப்பு. இதுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நெருப்பில் அவங்க விசுவாசத்தின்படி கர்த்தர் அவளுக்கு வாக்கிய பண்ணினார். அவருடைய தலை மயிர் கூட என்ன செய்யலையா? கருகி போகவில்லை. அவங்க முடி கூட என்ன செய்யலை? கருகி போகலை. அவங்க சாலில் இருக்கக்கூடிய நூல், அதாவது இந்த தலையில் கட்டி இருக்கிறது, இந்த சாலில் இருக்கல அந்த நூல் நூலாக தொங்குதில்ல, அது கூட கருகி போகலையா. அந்த அளவுக்கு அவர் என்ன செய்தார்? ஏன் அப்படி காத்தார்? அவங்க விசுவாசம், அதை அவர் காத்துக்கொண்ட. அப்ப நம்முடைய விசுவாசத்துக்குள்ள நம்ம கடந்து வருவோம். விசுவாசத்தில் பூரணப்பட்டவர்கள் யாரும் இல்லை, பரிசுத்தத்திலையும் பூரணப்பட்டவர்கள் யாரும் இல்லை. ஆனால் நம்முடைய விசுவாசத்துடைய எல்லைகளை விரிவாக்குவோம், அதிகமாக விசுவாசிக்க கற்றுக்கொள்வோம், அதிகமாக விசுவாசிக்க கற்றுக்கொள்வோம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய நாம் என்ன செய்வோம்? முயற்சி பண்ணுவோம். இன்னும் இந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு, இது சம்பந்தமில்லாத காரியம், ஆனால் நமக்கு அவசியம், அதை சொல்லிட்டு கடந்து போகிறேன். இந்த 23ஆம் தேதி ஓட்டு போடுற நாள்னு நினைக்கிறேன். ஓட்டு யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கு போடுங்க. ஓட்டு யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் போய் போடுங்க. யாருக்கு போடணுங்கிறது அது உங்களுடைய இது நான் அதுக்குள்ளே சொல்ல வரல. ஆனால் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கோடிட்டு சொல்கிறேன். இந்த விஜய் கட்சின்னு ஒன்று இருக்குது, அதுவும் சீமான் கட்சியும் பிஜேபியினுடைய பி டீம், மறந்துடக்கூடாது. இங்கே டிஎம்கேனுடைய ஓட்டுகளை பிரிப்பதற்கு, வாலிபத்தினுடைய ஓட்டுகளை பிரிப்பதற்கு முதலாவது சீமானை கொண்டு வந்தார்கள். அது தமிழ் தேசியம் என்று கொண்டு வந்து வச்சாங்க. அது நடைமுறைக்கு வரலங்கிறதுனால இப்போ விஜயை அவங்க எழுப்பி கொண்டு வந்து இப்போ அந்த சிஐடி கையில் அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த 41 பேர் செத்ததை நீ எங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம், தூக்கணும் உள்ளே போடுவோம் என்று சொல்லி வைத்திருக்கிறாங்க. பிஜேபியினுடைய பி டீம் அவர்கள். எடப்பாடியும் இன்றைக்கு மோடியோட தான் கூட்டு. அவர்கள் மோடி அந்த பிஜேபியினுடைய கூட்டுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஒரே இந்தியா, ஒரே மொழி, மும்மொழி கொள்கை, இதை கொண்டு வரணும். இதுதான் பிஜேபியினுடைய எண்ணம். அப்படின்னு சொன்னால் என் மகன் என்னவா தான் இருக்கணும்? இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு சொல்லுவோமே, பாஸாக தான் இருக்கணும். ஜானு பையன் என்னவா தான் இருக்கணும்? அந்த தொழில் தான் செய்யணும். அவர் ஜெவமணி பையன் என்னவா தான் இருக்கணும்? சம்பத்து பையன் என்னவா தான் இருக்கணும்? சாமுவேல் பொண்ணு என்னவா தான் இருக்கணும்? சித்தாளு வேலை தான் செய்யணும். அவங்க குலத்தொழில் அதைத்தான் செய்யணும். அவங்க அந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றதுக்கு காரணம் இது பிஜேபியினுடைய அவங்க அஜெண்டா, அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. இப்போ போன வாரத்தில் அந்த ஒரு இதை கொண்டு வந்து அது நின்றுச்சு. அது ஒரு பெரிய, அதெல்லாம் இதனுடைய இதுதான். நம்ம இந்திய தேசம் முழுவதும் ஒரே ஒரு மொழி தான் இருக்க வேண்டும். எந்த மொழியை பேசுறது? எந்த மொழியை பேச முடியும்? இந்தி தான் பேசணும் கொண்டு வருவாங்க. அதை நீ படி. இந்திய தேசம் முழுமைக்கும் ஒரே மதம் இருக்க வேண்டும். எந்த மதம்? நான் சொல்றத நீ ஆராதிக்கணும். இது பிஜேபியினுடைய அஜெண்டா.
அவங்க வர்றதுக்காகத்தான் இந்த கூட்டுகளை வச்சிருக்கிறாங்க. அதனால யாருக்கு போட வேண்டும் என்பதை யோசித்து போடுங்கள், அவ்வளோதான். யாருக்கு போடுங்கன்னு நான் சொல்றதுக்கெல்லாம் யாரும் முடியாது, அது ஒழுங்கும் இல்லை. ஆனால் மணிப்பூரில் நூற்றுக்கணக்கான சபைகளை எரித்தவர்கள் இந்த பிஜேபி அரசு. அங்கேயும் பிஜேபி அரசு தான் இருந்தது, மத்தியிலையும் இவங்க தான் இருந்தாங்க. இதுவரைக்கும் அதற்கு ஏன் என்று கேள்வி இல்லைங்க. 2 குக்கியின அந்த பெண்கள் நினைக்கிற அந்த மலஜாதி பெண்களை நிர்வாணத்தோடு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் நிர்வாணத்தோடு இழுத்துட்டு வந்தவர்கள் இந்த பிஜேபிக்காரங்க. உலகம் முழுவதும் இருக்கு கண்டிஷன், இது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்களோட கூட்டு வச்சிருக்கிறது தான் விஜயும் சீமானும் எடப்பாடியும். அப்போ அவங்க வந்தால் உனக்கு இந்த நிலைமை வராதுன்னு எப்படி சொல்லுவ? மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக அழுத்துட்டு போனால் இங்கே கொண்டு வர மாட்டான்னு சொல்லி எப்படி நீ சொல்லுவ? அவங்களுக்கு எப்படி நீ ஆதரவு கொடுப்ப? யோசித்து பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்க. யோசித்து பார்த்து எதற்கு ஓட்டு போட வேண்டுமோ அதற்கு போடுங்க. அது உங்களுடைய வாய்ப்பு. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அவர்கள் வந்தால் கிறிஸ்தவத்திற்கு ஏற்கனவே கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இனி ஜனங்களுக்கு விரோதமாகவே எழும்புவார்கள். யாருக்குங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க கணக்கில் இந்து யார் அப்படின்னு சொன்னால், ஆமாம், அந்த பிராமின் மட்டும்தான் அவங்க கணக்கில் இந்து. மற்றவர்களெல்லாம் சூத்திரர்கள், தீண்டத்தகாதவர்கள். அது எதை வணங்கினாலும் சரி, எல்லாருமே அவங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்கனாலும் சரி, மற்றவங்க எல்லாம் யார்? சூத்திரர்கள். அவங்க மட்டும்தான் இந்து அவங்க கணக்கில். அவர்களுக்கும் விரோதமாய் தான் அவர்கள் இங்கே கிரியை செய்வார்கள். ஆகையினால் எந்த ஆட்சி வர வேண்டும் என்பதை குறித்து யோசித்து அதை முடிவு பண்ணுங்கள். அது நன்றாக இருக்கும். சரி, நான் இங்கே அப்படியே கடந்து வாரேன். இப்போ இவன் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய விசுவாசத்தையோ யாக்கோபனுடைய விசுவாசத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். அவன் என் உயிரே போனாலும் பரவாயில்லை, நீ அக்கினி சூளையில் எங்களை கொண்டு போய் உள்ள தள்ளினாலும் பரவாயில்லை, நாங்கள் நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோன்னு அவங்க ஒரு தீர்மானத்தில் இருந்தாங்க. ஆனால் இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மரணத்திற்கு ஏதுவான ஒரு பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது. இவன் ஏமாத்தினது யாரை ஏமாத்தினா? தகப்பனாரை ஏமாத்தினா. தகப்பனார் என்ன தலைவா செய்விடுவார், கொஞ்சம் அடிப்பார், கொஞ்சம் திட்டுவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போன்னு விட்டுற போகிறாரு இல்லையா? அதே மாதிரி அண்ணனை ஏமாத்தினா அண்ணன் என்ன பண்ணிட போகிறான்? பின்னாடி வரும்போது பார்த்தோம்னா அண்ணன் கட்டி பிடிச்சி அழுகிறான். அந்த சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாண்டா தம்பி, நீயே வச்சுக்க, எனக்கு நிறையா இருக்குன்னு சொல்கிறான். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணிட போகிறான்? அந்த வேகத்தில் அந்த கோபத்தில் கத்தி எடு, கப்படா விடு, ஒன்று என்ன செய்கிறான் பாருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டான் இல்லையா? ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? என்ன திரும்பி வர பண்ணுவாரே ஆனால், அப்போ தான் அவர் எனக்கு தேவன். அப்போ இவன் விசுவாசம் எங்கே? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் நாம் போய்கொண்டு இருக்கிறோம். அதை மாற்ற வேண்டும். அந்த விசுவாசங்களை நாம் வர்த்திக்க பண்ண வேண்டும், விசுவாசங்களை அதிகமாக்க வேண்டும். இவன் இப்படி இந்த அவிவிசுவாச குறைவுக்குள்ளாய் இவன் வந்ததற்கு ஒரு சில காரணங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவிசுவாச காரணங்களை வந்ததுக்கு மீகா 1:5 வாசிங்க. மீகா 1:5. நிறுத்தி பொறுமையாக வாசிங்க. நம்ம எங்கேயும் ஓட மாட்டோம். எப்படி இருந்தாலும் 9 மணிக்கு முன்னாடி நீங்களும் போக முடியாது, நானும் போக முடியாது. அதனால் பொறுமையாக வாசிக்கலாம். இது எல்லாம் யாக்கோபனுடைய மீறுதலின் நிமித்தமும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை குறித்து அங்கே சொல்லி இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் எதனாலன்னு சொல்லி இருக்குது? யாக்கோபனுடைய மீறுதலின் நிமித்தம். சரி, 3:8 வாசிங்க. அதுலேயே மீகாவில் 3:8. நானோ
யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும். இப்போ மீறுதல் அப்படின்னு போட்டிருக்குது. மீறுதல் என்றால் என்ன? நான் மீறுதல்னா என்னன்னு தான் கேட்டேன், அவ்வளவுதான். நான் அந்த பைபிளுக்குள்ளெல்லாம் நான் கேட்கல. அதை மீறுதல் என்றால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். செய்யாதங்கிறத செய்யறது, அவ்வளவுதான். இது செய்யாதங்கிறது செய்யறதுன்னு சொன்னா சொல்றவங்களுக்கும் தெரியும் அதுல அங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, செய்யறவங்களுக்கும் தெரியும் அதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. தெரியாம ஒண்ணும் இல்லை, செய்யறவங்களுக்கும் தெரியும் அதுல ஒரு பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு பாதிப்பு, ஒரு கஷ்ட நஷ்டம் இருக்குன்னு தெரியும். சொல்றவங்களுக்கும் தெரியும் அதுல ஏதோ ஒரு பாதிப்போ பிரச்சனையோ இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனாலதான் சொல்றாங்க இந்த காரியத்தை செய்யாத, ஸ்கூல்ல டிப்பி அடிக்காத. டிப்பி அடிச்சா என்ன ஆகும்? டிப்பி அடிச்சா என்ன ஆகும்? எல்லாம் படிக்கிற எல்லாருக்கும் தான் சொல்ல கேட்கிறேன். டிப்பி அடிச்சா என்ன ஆகும்? என்னப்பா ஆகும்? தெரியாது, கேள்விப்பட்டது கூட இல்லையா? சரி சொல்லுப்பா, டிப்பி அடிச்சா என்ன ஆகும்? சத்தமா சொல்லு. மாட்டிக்கிடுவாங்க இல்லையா? மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? சின்ன கிளாஸ்னா அடிப்பாங்க, உதப்பாங்க. பெரிய கிளாஸ்னா என்ன ஆகும் தெரியுமா? 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அவங்க எக்ஸாமே எழுத முடியாது, பேன் பண்ணிடுவாங்க. 3 வருஷத்துக்கு அவங்க எக்ஸாமே எழுத முடியாது. அரசாங்க தேர்வுனா 3 வருஷம் எழுதவே முடியாது. சின்ன வயதுன்னு சொன்னால், சின்ன கிளாஸுக்குன்னா அடிப்பாங்க, கண்டிப்பாங்க, அதை செய்யாதுன்னு விரட்டுவாங்க. அது நடக்கும். இது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேங்க எழுதுறவங்களுக்கு. டிப்பி அடிக்கிறவங்க இவ்வளோ பெரிய நோட்டை எடுத்துக்கொண்டு போய் வச்சு அங்கே பார்த்து ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இவ்வளோ பெரிய நோட்டை எடுத்துகிட்டு போய் வச்சு எழுதுறது இல்லை. எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? அவ்வளோ பெருசெல்லாம் இருக்காது. எவ்வளவு குட்டியாக எழுத முடியுமோ அவ்வளவு குட்டி குட்டியாக எழுதுவாங்க. குட்டியாக எழுதுறது கற்றுக்கிறதுனா என்கிட்ட வாங்க, நான் எழுதி கற்று காமிக்கிறேன். ஆமாம், எப்படி குட்டியாக எழுதுறதுன்னு நான் வேணா இப்போ இல்லை, அது 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய டைரியிலலாம் அப்படி தான் எழுதியிருப்பேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் எழுத்தெல்லாமே. ஆமாம், ரொம்ப அது என்னுடைய பழைய டைரியில் பார்த்தோம்னா ரொம்ப குட்டி குட்டி, நம்ம பைபிள் எழுத்து மாதிரி தான் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். அது எனக்கு தான் வாசிக்க முடியும். ஏன்னா அப்படி தான் எழுதி கொண்டு போவாங்க. அதை ஏன் பெருசாக எடுத்துகிட்டு போனால் என்ன அர்த்தம்? பெருசாக எடுத்துகிட்டு போனால் என்ன? சத்தமாக சொல்லுமா. நிறைய எழுத முடியாது. அந்த டிப்பி அடிக்கிறதுக்கு நிறைய எழுதிட்டு போக முடியாதுன்னு சொல்கிறாத. சரி, வேற? சரி, அப்படியே எழுதி எடுத்துகிட்டு போனால் என்னன்னு கேட்குறேன். மாட்டிக்கிடுவோம், அதுதான். அப்போ அவங்களுக்கு தெரியுது. அதுக்கு தான் இப்போ நான் கேட்டேன் இல்லையா? அது அப்படி எடுத்துட்டு போகிறவங்களுக்கு இதை நம்ம டிப்பி அடிப்போம் என்றால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்று அவங்களுக்கு தெரியும். காலைப்பு நல்ல பையன், அவன் சொல்ல மாட்டான், அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் கிடையாது. ஆமாம், இருந்தாலும் நாங்கள் செயலியை எதுக்கு சொல்லணுங்கிறதான். என்ன சொல்கிற? செஞ்சால் தானே சொல்ல முடியும், செய்யாதவங்க சொல்ல முடியாது. ஆமாம், ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அப்போது தெரியும் அவங்களுக்கு. அடித்து இதுக்கு பார்வையில் கொண்டு போனோம்னா நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் மறைவாக எதை கொண்டு போகணுமோ அதெல்லாம் கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த நீட்டு தேர்வுக்கு பண்ணுறானுங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, கம்மலில் டிப்பை வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னா கம்மலை கழட்ட சொல்கிறானுங்க. முடிக்குள்ள வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னா முடிய பேய் மாதிரி விரிச்சு போட்டு போங்கிறானுங்க. அந்த ஸ்லைடாக பின்னாடி குத்துறது ஒன்று, இந்த இவ்வளோ நிலம்தான் வரும், அதை கலட்டணுமா, கொலுசை கலட்டணுமா, போட்டு போகிற ஆடையை கழட்டிட்டு வேறு ஆடை போடணுமா, அது கூட சில நேரங்களில். இதெல்லாம் நீட்டுக்கு. இதெல்லாமா வச்சு பித்தடிக்கு எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. இதெல்லாம் எதற்காக? நீட்டு கோச்சிங் வச்சிருக்கிறவன்
கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டும். அதற்காக இது. விஜய் இப்போ சமயத்தில் ஒரு நியூஸில் வரும்போது, சென்னையில் உள்ள ஏதோ ஒரு பெரிய அந்த நீச் கோச்சிங் சென்டருக்கு 20 கோடி கொடுத்து அதில் பார்ட்னர் ஆகிருக்கிறானா. 20 கோடி கொடுத்து அந்த நீச் அந்த கோச்சிங் சென்டருக்கு பார்ட்னர் ஆகிருக்கிறானா. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? நீட்டை தேவைங்கிறது, வளர்க்குறது. அது நீட்டு வளர்ந்தால் தான் மற்றவங்க வளர முடியும். நீட்டு இல்லாமல் இருக்கும் என்றால் நம்ம பிள்ளைகள் எங்கேயோ போயிடுவாங்க. நீட்டு இருக்கும் போதே போய்கிட்டு இருக்காங்க, அது வேற. என்ன வச்சாலும் தமிழ் பிள்ளைகள் மேலே போகும், அந்த திறமைகள் உண்டு, அது வேறு. இருந்தாலும் அது இல்லைன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. அவங்க சம்பாதிக்கிறதுக்காக இப்படி ஒன்றை கொண்டு வந்து போட்டு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அதுக்குள்ளே நான் கடந்து போகலை. அப்போ அந்த மீறுதல் என்றால் தெரியும், இதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இதில் ஒரு ஆபத்து இருக்குது, இல்லை இதை செய்யாமல் விட்டோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுதான் அதை செய்கிறாங்க. தெரியாமல் ஒன்றும் செய்கிறது இல்லை. அப்போ யாக்கோபும் அங்கே என்ன செய்தான்? அதனால தான் அந்த மீறுதல்ங்கிறது போட்டிருக்குது. அவன் என்ன தெரிஞ்ச மீறுதல் செஞ்சான்? அண்ணனுடைய பாகத்தை தான் ஏமாற்றி வாங்கிக் கொள்வது என்பது தவறுன்னு அவனுக்கு தெரியாதா? தெரியும். ஏன்னா பழைய நாட்களில் தகப்பனுக்கு அடுத்து முழு சுதந்திரமும் மகனுக்குத்தான், மூத்த மகனுக்குத்தான். அவன் என்ன சொல்லுகிறானோ அதைத்தான் அடுத்தவர்கள் குடும்ப அங்கத்தினர்கள் செய்ய வேண்டும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது அவனுக்கு நல்லா தெரியும். பறையன் அதை செய்தான். அதுக்கு பேர் தான் மீறுதல். தகப்பனை ஏமாத்தினா என்ன நடக்குங்கிறது அவனுக்கு தெரியும். என்ன நடக்கும்னு தெரியும். என்ன நடக்கும்னு தெரியும். அவங்க கேட்குறான், அம்மா அண்ணன் சரீரமெல்லாம் ரோம முடி வச்சுக்கிட்டு இருக்கிறவன் கரடி மாதிரி, நான் போகும்போது என் தகப்பன் என் சரீரத்தை தடவி பார்த்து அவர் என்ன சபிச்சுட்டார்னா என்ன செய்வேன் கேட்கிறான். அதுக்குத்தான் அவன் சொல்றா, நீ பயப்படாம போப்பா, அவர் உன்னை சபிப்பார் என்றால் அந்த சாபம் என்னை சார்ந்தது, அது உனக்கு ஒன்றும் செய்யாது, நீ போ அப்படின்னு சொல்லி தாயார் சப்போர்ட் பண்ணி அங்க அனுப்புறா. அப்ப இந்த மீறுதலுக்கு உடந்தையா இருந்தது யாரு? தாய். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பிள்ளைகளுடைய மீறுதலுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது யாருன்னு தெரியுமா? 75% தாயா இருக்குங்க, 25% தகப்பனா இருக்கும். நீங்க போய் எடுத்து பாருங்க. 25% தகப்பனா இருக்கும் பிள்ளைகளுடைய மீறுதலுக்கு காரணம். எதை மீறினாங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல, ஏதோ ஒரு தவறுக்கு, ஏதோ ஒன்றுக்கு. 75% யாராயிருக்கும்? தாயாயிருக்கும். தாய் ஒரு காரியத்தை பிள்ளைகளை செய்யாதன்னு கண்டிப்பாங்க. தகப்பன் என்ன செய்வான் தெரியுமா? தகப்பன் என்ன செய்வான் தெரியுமா? உங்க வீட்டில் நடக்கிறதான் சொல்லுங்களேன். அப்படி கேட்டால் நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். பொதுவாக அப்படி என்ன நடக்கும்னு சொல்லுங்க, அப்படி சொல்லலாம். நீங்க உங்க பிள்ளைகளை கண்டிக்கும் போது உங்க வீட்டில் இருக்கிற உன்னுடைய கணவன், அப்படி கூட சொல்ல வேண்டாம், உங்க பிள்ளைங்களுக்கு அப்பா என்ன சொல்லுவார்? பரவாயில்ல விட்டுரு இதெல்லாம், இல்லையா? ஏன் கண்டிக்கிற? கண்டிக்காத விட்டுரு அப்படிம்பாரு. இதுதான் பிரச்சனையே. அங்க தாய் கண்டிக்கிறானா விட்டுறோம், கண்டிக்கட்டும். நீ மறைவுல வேணா போய் சொல்லு, பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் சொல்லு. மனைவியை பார்த்து, ஏன் பிள்ளைகளை ஏன் இப்படி திட்டுற, பிள்ளைகளை ஏன் இப்படி கண்டிக்கிற? கண்டிக்காத. பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் அதை சொல் உன் மனைவிக்கு. பிள்ளைகள் முன்னாடியே அவன் அப்படிதான் இருப்பான், அவன் அப்படித்தான் இருப்பான், நீ விடு பா அப்படின்னு சொன்னேன்னா, இவன் 2 காலில் நடக்கிறவன் நாளைக்கு 4 காலில் நடப்பான். இவன் 2 கையில் பறக்கிறவன் நாளைக்கு 4 கையில் பறப்பான்.
அதே மாதிரி தகப்பன் சில காரியத்தை சொல்லும்போது அம்மா குறுக்க போய் நின்றுக்குருவாங்க. என் பிள்ளை எனக்கு தெரியுமா, வேலையை பார்த்துட்டு போ. என் பிள்ளை எனக்கு தெரியுமா, வேலையை பார்த்துட்டு போ, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். யாரை சொல்றது? யாரை சொல்றது? புருஷனை சொல்றது. ஏன்னா வீட்டுக்காரன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறோம், எந்த வீட்டுக்காரன்னு சொல்றது? அதுக்கு அது ஹவுஸ் ஓனருங்கிறதோ, இது இது கணவனை வீட்டுக்காரு, அது ஹவுஸ் ஓனரு. அப்படி வந்துடக்கூடாது. இல்லை, வீட்டுக்கார்ட்ட கேட்டு வரேன்னா எந்த வீட்டுக்காரன்னு கேட்டுடக்கூடாது. இல்லை, ஆமாம். புருஷன் கண்டிக்கிறான் என்றால் மனைவி அங்கே போய் தலையிடக்கூடாது. கண்டிக்கட்டும், அவனுக்கு தெரியும் எப்படி கண்டிக்கணும், என்ன கண்டிக்கணும். நீ சொல்லணும்னு சொன்னா பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் நீ அதை சொல். மனைவி மார்த்தனுடைய புருஷனுக்கு, வாலிப பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, இதை நான் சொல்கிறேன், ஆமாம் நீ கேட்க மாட்டேன்ற சொல்கிற அப்படின்னு சொன்னால் தனிமையில் சொல்லுங்க. அதை பிள்ளைகளை கண்டிக்காதீங்க, எல்லாம் இப்படி கண்டிங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க, இப்படி பேசுகிறீங்க, அது ஆனா பண்ணும். இது சாரா இருக்குன்னு நான் சொல்கிறேன். பிள்ளைகளை வைத்து கொண்டே புருஷனும் மனைவியும் பிள்ளைகளை கண்டிக்கும் போது நீ தலையிடுவாய் என்று சொன்னால் அந்த பிள்ளைங்க உங்க 2 பேருமே மதிக்காது. ஏன்னா அதுக்கு தெரியும், நான் தப்பு பண்றேன்னு சொன்னா எங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு அப்பாவை திட்டுவாங்க. இல்லைன்னா தப்பு பண்ணா எங்க அப்பா சப்போர்ட்டுக்கு வருவாரு அப்படின்னு அம்மாவை மதிக்க மாட்டாங்க. இதுதான் குடும்பங்களில் நடக்கக்கூடிய காரியங்கள். ஆமா, நீங்க ஆலோசனை சொல்ல வேண்டும் என்றால் புருஷனும் மனைவியும் தனியாய் பேசிக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் முன்னாடி நீ அவனை கண்டிக்காத, அடிக்காத, நீ என்ன பேசுறது, ஏன் பிள்ளை ஓம் பிள்ளைலாம் பிள்ளைகள் முன்னாடி நீ பேசாத. பிள்ளைகள் முன்னாடி நீ பேசாத, தனிமையில் பேசு, புருஷனும் மனைவி. ஆமா, இது தெரிந்துதான் செய்கிறார்கள் மீறுதல் என்பதை. அப்ப இங்க இந்த யாக்கோபுடைய மீறுதலுக்கு துணையாய் இருந்தது யார்? தாய். அவதான் சொல்றா, நீ போப்பா. அவதான் அதுக்குள்ள வழியெல்லாம் செஞ்சு கொடுக்குறா, சாப்பாடை செஞ்சு கொடுக்குறா, இருக்கிற அந்த ஆட்டு தோலெல்லாம் எடுத்து உடம்புல போட்டு கொடுக்குறா. அங்கே போய் அண்ணன் சட்டை, மூத்த மகன் சட்டையை திருடி கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்து இதெல்லாம் போட்டு போன ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் தாய் தான். அப்போ மகன் கெட்டு போறதற்கு, மகன் ஓடி போனதற்கு முழு காரணம் யார்? அங்க தாய். சிலர் சொல்லுவாங்க அது தாய் இல்லைங்க, அது பேய்ங்க. அது தாய் இல்லைங்க. என்கிட்ட கூட ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு முறை, அப்படி ஐயோ அது தாய் இல்லை, அது பேய் பாஸ்டர் அப்படின்னாங்க. சரி, அது சொன்னவங்க யாருன்னு சொல்ல வேண்டாம், அவங்க அவங்களுக்கு தெரியும் யாரு சொன்னாங்கன்னு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இல்லையா? ஆமா, இந்த யாக்கோபனுடைய மீறுதலுக்கு உடந்தையாய் இருந்தது யார்? அங்கே ஒரு பேய் தாய் என்ற ரூபத்திலே இருந்தது. அப்படி இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் இவன் ஓடி இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆமா, இவனுடைய மீறுதலுக்கே காரணம் தாயாய் மாறினாள். நம்ம இந்த காரியங்களில் ஜாக்கிரதையாக இருப்போம். தாய் செய்ய வேண்டிய காரியங்களும் தகப்பன் செய்ய வேண்டிய காரியங்களும் எந்த இடத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை யோசித்து நாம் செய்வோம். சரி, அப்போ ஒன்று இங்கு அந்த அந்த மீறுதல் இங்கே உருவானது. அவர்கள் மீறுதல் நிமித்தம் அவர்களுடைய விசுவாசத்தின்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இவனுடைய விசுவாசம் குறைவு இங்கே இருந்தாலும் பல பிரச்சனைகளை சந்தித்தான். ஆனால் கர்த்தர் அவனை கைவிடலை. கர்த்தர் அவனை கைவிடலை. ஆமா, பல பல அது நிமித்தம் பல பாடுகளையும் பல நிந்தைகளையும் அவன் அனுபவித்தான். தொடர்ந்து நம்ம வரும்போதுதான் வாசிக்கிறோம். அப்ப இவனுடைய விசுவாசம் சமாதானத்தோடு கூட, அவனே திருட்டு போய, இப்ப திருட்டு போய் என்ன கேட்கறது, என்ன சமாதானத்தோடு கொண்டு வான்னு சொல்லி, இல்லையா? அவனே ஒரு எத்தன், அவனே ஒரு ஏமாற்றுக்காரன், அவனே மீறுதல் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான், ஒரு ஒழுங்கற்றவனாக இருக்கிறான்.
அவன் என்ன சொல்றான்? என்ன சமாதானத்தோடு கொண்டு வந்தா. அது வேற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே, நான் செஞ்ச மீறுதெல்லாம் தப்பு, என்னை சமாதானமாய் நடத்துங்கள், சமாதானமாக கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்கலாம். இங்க தன்னை ரொம்ப யோக்கியனா வச்சு இங்க கேட்கிறான். தன்னுடைய மீறுதல், தன்னுடைய பாவம், தன்னுடைய அக்கிரமம் இதெல்லாம் தேவனுக்கு தெரியாது என்ற ரீதியில் அங்க நின்று இவன் சொல்லி கொண்டிருக்கிறான், என்ன சமாதானத்தோடு கொண்டு வருவீரானால் நீர் எனக்கு தெய்வமாயிருப்பீர். ஏன்னா நம்மளை வச்சு தான் அங்கே சொல்லியிருக்கிறான், வேற ஒன்றும் இல்லை. நம்மளாம் அப்படித்தான். ஆமாம், நம்மளாம் 100க்கு 100 அப்படித்தான். நம்மளை வச்சு தான் அங்கே சொல்லியிருக்கிறதே இல்லை. அப்போ அவனுடைய மீறுதல் ஒன்று. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஓசியா 12:12 வாசிப்போம். சீரியா தேசத்திற்கு ஓடி போய். போதும். இந்த ஓடி போவது என்றால் என்ன? தெரியாது யாருக்கும். ஓடி போறதுன்னா என்ன? ஓடி போனா ஓடி போறது தான். ரைட். அந்த ஊருங்கிறது கூட கிடையாது. சரி, இப்போ உங்க வழியிலே வரேன், போய்கிட்டே இருக்க, ஒரு நாய் வருது, ரொல்லுன்னு வருது, வேற ஊருக்கு ஓடிடுவோமா? அந்த இடத்த விட்டு வேகம் காட்டுவது, அந்த இடத்தை விட்டு நாம் தூரம் போவதற்குரியதான வேகம் காட்டுவது, அதுதான் அதான் ஓடி போவது. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். கடனெல்லாம் ஊரை சுற்றி வாங்கி வச்சுக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா ஓடி போகிறது உண்டு. என்னுடைய தகப்பனார் அந்த டீ எஸ்டேட்டில் கங்காணியாக இருந்தவர். என்னுடைய தாத்தா கங்காணியாக இருந்தவர். ஒரு 150 குடும்பத்தை வைத்து கொத்தடிமையாய், அப்படி சொன்னால் நமக்கு வழங்கும், கொத்தடிமையாய் வைத்து தலைவராக இருந்தவர்கள்னு வச்சுக்காங்களேன். என்னுடைய தாத்தா இருந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய தாத்தா இறந்ததுக்கப்புறம் என்னுடைய தகப்பனார் அதுக்கு வந்தாங்க. தமிழகத்தில் இருந்து ஆட்களை அங்கே கூட்டி கொண்டு போவாங்க. கூடுமான வரைக்கும் திருநெல்வேலி, மதுரை இப்படி இடத்துல இருந்து அங்கே கொண்டு போனவங்க. ஒரு சிலர் மாத்திரம் செங்கல்பட்டு இந்த மாதிரி இருக்கும். எங்கள் கூட்டத்தில் இருந்தவங்க. இவங்களுடைய சித்திரவதை தாங்க முடியாமல் ராத்திரியில் அங்கே பழைய நாட்களில் கீழே அடுப்பு கீழே இருக்கும், தரையோட தரையாத்தான் இருக்கும். மேலே ஒரு 3 ஓட்டை போட்டு தகரத்தை வச்சுருப்பாங்க. ஒரு கட்டை வச்சோன்னா 3 பக்கம் எரியும். இதை வச்சு கீழே எல்லாம் கட்டை எரிய விட்டுட்டு, ஏன்னா அது 24 மணி நேரம் அடுப்பில் எரியும் அங்கே. ஏன்னா அங்கே அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் காயணும்னு சொன்னால் அந்த நெருப்பில் தான் காய வைக்கணும். அந்த வேலைக்கு போட்டு போகிற கம்பளி, மழைக்காலங்களில் கம்பளி எல்லாம் காய வைக்கணும்னு சொன்னால் அதை கொண்டு புழிஞ்சிட்டு அங்கே தான் தொங்க போடுவாங்க. அது ஈரம் விழுந்துச்சுன்னா அந்த சூடான தகரத்துக்கு என்ன செய்யும்? சுர் சுர் சுருன்னு அது விழுக அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். சில நேரம் தோசைக்கல்லை வைப்பாங்களாம். இல்லைன்னு சொன்னால் அந்த தகரத்துக்கு நேரம் மேலே கம்பளி ஈர துணியை தொங்க விட்டுட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும், அந்த குடுவை விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே கரண்டெல்லாம் கிடையாது, அந்த குடுவை விளக்குகளை தான் அன்னைக்கு, அதை பொருத்தி வச்சுட்டு ராத்திரி எஸ்கேப். ஆமாம், ஒரு இடத்துக்கு ஒரு 7 மைலுக்கு கீழே நடக்கணும், நடந்தால் போடி வந்துடும், அப்படி போயிடுவாங்க. அங்கே இருக்கிறவங்க நினச்சிக்கிடுவாங்க, சரி உள்ள ஆள் இருக்குதுன்னு. எப்படி தெரியும்? சத்தம் கேட்குது இல்லை, சுர் சுர் சுரு சத்தம் கேட்குது, அப்போ ஆள் உள்ள இருக்குது. காலையில் வேலைக்கு வரலன்னு 7 மணிக்கு போய் கதவை தட்டினா தான் ஆள் இருக்க மாட்டாங்க. கதவை திறந்து பார்த்தா ஆள் இல்லை, வெளியே பூட்டி இருக்கு, ஆள் ஓடிட்டாங்க. உடனே இங்கேருந்து அதுக்கு 2 பேர் இருப்பாங்க, இவங்க இங்கே தான் போயிருப்பாங்க. உடனே நீ ஓடு, போய் திரும்ப அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்கு, அவங்கள கூப்பிட்டு வந்து திரும்ப அங்கே வைப்பாங்க. அவங்க எழுதி வச்சிருந்த அந்த கொடுக்கல் வாங்கலாம் வேடிக்கையாக இருக்கும். கம்பளி உரணா,
கருப்பு கம்பளி முக்காலனா, மண்பான காலனா, சட்டி அரையனா. கொடுத்தது ஒரே பானையா இருக்கும், ஒரே கம்பளியா இருக்கும். அது 2 அர்த்தத்தில் அங்கே இருக்கும். ஏன்னா பெரிய ஃபைல்கள், அந்த ஃபைல்லாம் கடந்துச்சு எங்கள் வீட்டில். இப்போ இருக்கான்னு தெரியல. அது கொடுத்தது ஒரு கம்பளி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பளிக்கு ₹1 வைங்களேன். ஒரு கம்பளி ₹1. அதில் கருப்பு கம்பளின்னு போட்டு அதுக்கு 50 காசு. இல்லை நமக்கு தெரிஞ்ச மாதிரி ₹2 வச்சுக்காங்களேன். ஆனால் கொடுத்தது ஒன்று தான். கொடுத்ததுக்கு 2 பேர்லாம் அங்கே இருக்கும். மண்பானை, அன்னைக்கு ஸ்டீல் இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் வசதி உள்ளவங்க அலுமினியம் பார்த்து வச்சுருப்பாங்க, மற்றவங்களாம் மண் சட்டி தான் இருக்கும். அந்த மண் பாத்திரம் கொடுத்தது ஒரு மண் சட்டியாக இருக்கும். அந்த மண் சட்டி ஒன்று ₹1. உதாரணத்துக்கு மண் சட்டி ₹1, சட்டி ₹2. கொடுத்தது ஒன்று, 2 பேரில் இருக்குங்க. இது மாதிரி நிறைய அந்த ஏமாற்றுகள் நமக்கு தெரிஞ்ச மாதிரி போர்ஜரிகள். அது யாரும் அவங்கள கேட்க முடியாது. இவங்க சொல்கிறது தான், அவங்க கொடுக்கறது தான் கணக்கு. அப்படியெல்லாம் இருந்ததுனால தான் எவ்வளவு இருந்துச்சு அவ்வளோ போச்சு ஒரு டைமில். சரி, அது வேற அடுத்த கதைக்குள்ள நான் போகலை. அதை என்ன, அப்போ ஏமாற்று வேலைகள், திருட்டு வேலைகள், இந்த மீறுதல், ஓடிப்போவதுன்னு வர்றதுனால இதை சொன்னேன். அவங்க ஓடி போய் திரும்ப எல்லாம் அணுகு நடந்தான் போகணும். பல மைல்களுக்கு இவ்வளோ தூரம் பஸ்ஸுகள்லாம் கிடையாது. மாட்டு வண்டிகளை பிடிச்சி, எப்போ ஒரு பஸ் இருக்கும் அதை பிடிச்சி அவங்க போகணும். திரும்ப அதே மாதிரி போய் அவங்கள பிடிச்சி குடும்பத்தை திரும்ப கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சிருவாங்க அதே இடத்துல. என்ன, ஓடி போவது, தன்னுடைய இடத்தை விட்டு ஓடி போவது, தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஓடி போவது, ஏதோ சில பிரச்சனை நிமித்தம் ஓடி போவது, அப்படி பல காரியங்கள். ஆனால் இவன் என்ன செய்தான்? ஓடி போனான். இவன் ஓடக்கூடிய அனுபவத்தில் இருக்கக்கூடியவன். நல்ல காரியத்துக்கு ஓடினா பரவாயில்லை. இவன்லாம் மீறுதல் பண்ணிட்டும் ஏமாத்திட்டும் திமிரு பிடிச்சும் ஓடினவன். சாதாரண ஆளு கிடையாது இவன். அவனுக்கு சாதாரணமாக அந்த பேரெல்லாம் கொடுக்கல. ஆமாம், காரணத்தோட தான் அந்த பேரெல்லாம் வச்சிருக்குது. அப்படி அவன் ஓடிக்கொண்டே இருந்தவனாய் இருந்தபடியினால்தான் கர்த்தர் அவனுடைய தொடை சந்தை தொட்டார். தொடை சந்தை தொட்டதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஓட முடியாது. பழைய நாளில் அந்த ஜமீன்கள் இல்லைன்னா ராஜாக்கள் திருடங்களை பார்த்து, ஊருக்கு அடங்காதவனை பார்த்து என்ன செய்வாங்களாம் தெரியுமா? குதிங்கால், கால் நரம்புன்னு சொல்லக்கூடாது, குதிங்கால் நரம்பை வெட்டிடுவாங்களாம். குதிங்கால் நரம்புனா என்னன்னு தெரியுமாமா? இந்த இருக்கு பாரு, இந்த இடத்துல வர நரம்பு உங்களுக்கு தெரியுமாப்பா? எது குதிங்கால் நரம்புனா? பின்னாடி அந்த நரம்பு. இந்த நரம்பை வெட்டிட்டா என்ன ஆகும்? நடக்கவே முடியாது. எதிரிகள் குதிரைகளை, எதிரி நாட்டுகள் குதிரை படைக்க வந்தா குதிரையினுடைய கால் நரம்புகளை வெட்டிடுவாங்களாம். அது ஓடக்கூடாது என்று சொல்லி பழைய நாட்களில் திமிர் பிடித்தவர்களையும் அடங்காதவர்களையும் குதிங்கால் அந்த நரம்பை வெட்டிடுவாங்களாம் மனுஷர்களுக்கு. தேவன் இரக்கமுள்ளவர். அது வெட்டாம நரம்பு மட்டும் லேசா வர்மக்கலை அவருக்கு தெரியுங்கிறதுனால வர்மக்கலையில் சுண்டி விட்டார். அதுக்கப்புறம் அவன் கிந்தி கிந்தி நடந்தான். ஓடக்கூடிய அனுபவம் இல்லாமல் போச்சு, ஓட முடியல அவனால. பலன் இருந்தா தானே ஓடுவான். பலனை பிடிங்கிட்டாரே, எங்க ஓட முடியும்? ஃபீஸ் இருந்தா தானே ஃபேன் ஓடும். ஃபீஸை பிடிங்கிட்டா எங்க ஓடும்? அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அவன் கிந்தி கிந்தி நடந்தான். ஏன்னா அவன் ஓடக்கூடிய அனுபவம் உள்ளவன். அதோடு மாத்திரமல்ல, அவன் மீறுதல் உடையவன், ஏமாற்று வேலை செய்யக்கூடியவன், அவிவிசுவாசத்திலே இருந்தவன். அவனையே கர்த்தர் காப்பாற்றிட்டாரு. அல்லேலூயா. உன்னை என்னையும் காப்பாற்ற மாட்டாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனையே காப்பாற்றிட்டாரு. இவ்வளவு காரியங்களை வச்சுக்கிட்டு இருந்தவன் அவ்வளவு காரியம் நம்மகிட்ட இருக்கான்னு தெரியல. அதை காட்டில் எத்தனையோ மடங்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். அது அவங்கள சார்ந்தது. ஆனால் அவனையே காத்த கர்த்தர் உன்னையும் என்னையும் நிச்சயமாய் தீமையிலிருந்து விலக்கி காப்பார். அந்த விசுவாசம் நமக்குள்ள கடந்து வரட்டும். அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
யாக்கோபு மீறுதல் உள்ளவன், அவன் ஓடக்கூடியவன். அவனுடைய மீறுதலும் அவனுடைய ஓட்டமும் அவனுக்கு அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்தது. அவிவிசுவாசத்திற்குள்ளாய் கடந்து போனவன். ஆனாலும் கர்த்தர் அவனை கைவிடலை. அவனைத்தான் பெரிய ஜாதிகளின் தகப்பனாகிய இஸ்ரவேலாய் மாற்றினார். அவனுடைய சந்ததி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடியது. ஒரு மேலான நிலைமையை அவனுக்கு கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில தேவன் விரும்பாத எவ்வளவு காரியங்கள் நம்மகிட்ட இருக்குது, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். குடும்பத்துக்குள்ள எவ்வளவு இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு இருக்குது, அதெல்லாம் மாற்றுவோம். ஒரே நேரத்தில் மாற்ற முடியாவிட்டாலும் அதை மாற்றுவோம், அதை எடுத்து போடும். அதை மாற்றும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மையும் ஒரு மேலான நிலைமைக்கு கொண்டு வருவார். அவனுக்குள்ள ஒரு மாற்றப்பட்ட அனுபவம் வந்த பின்னாடி பழசெல்லாம் மறந்துருச்சு, பழசெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. ஒரு புதிய மனிதனாய் அவன் உருவாக்கப்பட்டான். நம்மையும் தேவன் ஒரு புதிய மனிதனாய் உருவாக்க வேண்டும் என்றுதான் பிரயாசப்படுகிறார். அவர் உருவாக்குவதற்கு இடம் கொடுப்போம். அவர் உருவாக்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா தீமைகளிலும் இருந்து நம்மையும் விலக்கி காக்கக்கூடியவர், இதுவரைக்கு காத்தவர், இனியும் காப்பார் என்ற நிச்சயத்தோடு கூட எல்லா கரங்களையும் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையும் வழிநடத்தலும் சமாதானம் நம்ம அனைவரோடு கூட வர தலைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நம்முடைய வேலைகள், தொழில்கள், படிப்பு, பயணங்களோடு கூட இன்றும் என்று சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரமா, எல்லா ஸ்தோத்திரம்.